அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கோவிலில் பௌர்ணமி வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் அழகான கடற்கரையின் அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக தான் இருக்குது. திருச்செந்தூர் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில். சங்க இலக்கியங்களில் நக்கீரர், திருமுருகாற்றுப்படை மற்றும் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட பழமையான இலக்கியங்களில் இந்த கோவிலை குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலம் கோவிலின் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என சொல்லப்படுது. முருகப்பெருமான் இங்கு சூரபத்மனை வதம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும். பௌர்ணமி தினத்தில் இங்கு ஒரு இரவு தங்கி விடியற் காலையில் நம்ம முருகனை தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு பௌர்ணமி வழிபாடு செய்யப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனம் செய்வது என்பது பக்தர்களுக்கு மறக்க முடியாத, மனதில் நீங்காத இன்ப அனுபவம். கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள இந்த கோவில் தன் அமைதியான சூழல் மற்றும் தெய்வீக சக்தியால் பக்தர்களை மிகவும் கலந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோவிலின் அமைதி மற்றும் தெய்வீக சூழல் பக்தர்களின் மனதை அமைதிப்படுத்தி அவர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. தினசரி வாழ்க்கையில் நம்ம சலசலப்பில் இருந்து விலகி முருகனை தியானிப்பதன் மூலம் பக்தர்கள் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுகின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். மிக அரிதாக முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் இதுவாகும். திருச்சீர் அலைவாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. 130 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக இருக்கு. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக சொல்லப்படுது. சூரனை வதம் செய்த முருகன் இந்த தலத்தில் சிவபெருமான வழிபட்டார் என கந்த புராணத்தில் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றை தெரிஞ்சு கொண்டிருக்காரு. அப்போது தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு தனது படை தளபதிகளுடன் சென்று வதம் செய்திருக்காரு. வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருள வேண்டி கொண்டிருக்காரு. அதன்படியாக முருகனுக்கு இங்கே தங்கியதாகவும் பின்னர் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டாங்க. பிற்காலத்தில் செந்தில்நாதர் எனவும் பெயர் மருவியிருக்கு. திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. கோவிலின் பிரதான சன்னதியில் சுப்பிரமணியர் பிரம்மச்சரியாக நின்ற கோலத்தில் காட்சி தராரு. 4 புஜங்களுடன் நின்ற கோலத்தில் இடதுபுறத்தில் ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கையில் ஜபமாலையும் வலது புறத்தில் ஒரு வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் சிவபூஜை செய்த கோலத்தில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. இந்த சன்னதிக்கு அடுத்து இடதுபுறத்தில் சின்ன வாசலை கொண்ட துவாரபாலகர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய 4 கிணற்றுல நீராடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர். சூரபத்மன் என்றும் அசுரன ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூர சம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவில் செந்தில்நாதர் எனவும்
மருவியிருக்கு. அதே போல் இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தராரு. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கிறதாக, அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்காரு. அவரின் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை முருகன் திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதாகும். தினமும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுறாங்க. இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல் இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மனம் முடிப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது. வைகாசி மாதம் விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை எடுப்பதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருவார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டு அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பின்பத்திற்கு அபிஷேகம் செய்வதாகும். இதை சாயா அபிஷேகம் என்றும், சாயா என்றால் நிழல் என்று பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் நடைபெறுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் முருகன். இந்த நிகழ்ச்சிக்கு முருகன் சன்னதி திரும்புவதாகவும் வேல் குத்துடன் சூரசம்ஹார வைபவம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறதாகும். அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செஞ்சிருக்காங்க. அவர்களது திருமணம் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றதாகும். சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூர் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடைகிறதாகும். அன்று காலையில் தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொண்ட வேண்டி தவம் இருப்பார். மாலையில் குமரவிடங்கர் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்வாங்க. நள்ளிரவில் இருவருக்குமே திருக்கல்யாணம் நடைபெறுவதாக, அங்கு திருமணம் நடக்கும் மறுநாள் சுவாமி தெய்வானையுடன் வீதி உலால் செல்வதாகவும், அடுத்த 3 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சல்ல காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் சன்னதி மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கும். முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அமைப்பது தான் வழக்கம். இந்த திசையில் கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேணும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகவும், கந்த சஷ்டி விழாவின் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். அப்போது பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கோவிலில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்கிறதாகும். இதில் தனித்தனி சன்னதிக்கு இருப்பது சிறப்பு. இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுறாரு. சூரசம்ஹாரத்தின் போது சக்திவேல் தாங்கி சூரனை வதம் செய்பவர் ஜெயந்திநாதர். இவரை வழிபட்டார் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற 5 மலை கோவில்கள் அமைந்திருப்பது தெரியும். உண்மையில் திருச்செந்தூர் மலை கோவில்களில் ஆகும். ஆனால் கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில் இருக்கிறதாகவும் இந்த தலத்தை கந்தமாதான பர்வதம் என்று சொல்வதாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.